الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் கிருபையினால் உம்தத்து சாலிக் உம்தத்து நாசிக்குடைய கிதாபின் ஷாஃபி மذஹபுடைய சட்டங்களை மிக தெளிவாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாடங்களும் வரிசையாக பார்த்து வருகிறோம். கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடங்களை ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். அந்த வரிசையிலே நாம் அல்ஹம்துலில்லாஹ் பாபு சலாத்தில் ஜமாஅத்துடைய தொழுகை சம்பந்தமான பாடத்தை நாம் பார்த்து வந்தோம். அது மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. ஏனென்றால் தொழுவது என்பது ஒரு கடமை. அதையும் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது ஃபர்து கிஃபாயா என்பதாக சொல்லப்பட்டுச்சு. ஆண்களுடைய விஷயத்துல அது ஃபர்து கிஃபாயா என்பதாக ஆண்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. எனவே அது சம்பந்தமான பாடங்களைத்தான் முழுமையாக நாம் பார்த்து முடித்தோம். இங்கு நாம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? 105வது பாடம், ஜமாஅத் தொழுகை பாடம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய கடைசி நிலையை அடைந்து விட்டோம். இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 105வது பாடம் சில முக்கிய விஷயங்கள். அதாவது பாடம் முதல்ல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வரிசையாக ஒன்றாக பார்த்து வந்தோம். உதாரணமாக ஆரம்பமாக ஜமாஅத் தொழுகையுடைய சட்டம் என்ன என்பதையும், ஜமாஅத் என்றால் ஒரு இமாம் ஒரு மஅமூம் குறைந்தபட்சம் இருப்பது தான் ஒரு ஜமாத் என்பதாக பார்த்தோம். அதேபோல் அதற்கு பிறகு ஜமாத் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறதோ அதேபோல் ஜமாத்தை விடுவதற்குரிய காரணங்கள் ஏதாவது இருக்குதா, ஆதாருல் ஜமாத்தை விடுவதற்குரிய காரணங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்பதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நிய்யத்துல் குதுவத்தி வல் இமாமத்தி, அதாவது ஜமாத்தாக தொழுவதாக இருந்தாலும் சரி அல்லது இமாமாக நின்று தொழுவதாக இருந்தாலும் சரி, அதற்கு நியத் மிக அவசியமாக இருக்கிறது. நியத்தை கொண்டுதான் இக்திதாவும் சவாபுடையதாக கிடைக்கும், இமாமத்துடைய சவாபும் கிடைக்கும் என்பதாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மஸ்பூக், அதாவது தொழுகையை இடையிலே வந்து சேரக்கூடியவருக்கு மஸ்பூக் என்பதாக சொல்லுவோம். ஒரு ரக்காத்தோ 2 ரக்காத்தோ தவறிவிட்டவர்கள் இவருக்கு மஸ்பூக். இந்த சலாத்துல் மஸ்பூக்கான மனிதர் தொழுகும் நிலை அவர் எவ்வாறு தொழுகையை மீட்ட வேண்டும்? உதாரணமாக இமாமோடு 1 ரக்காத்துகள் தொழுது விட்டால் அதற்கு பின்பாக அவர் எழுந்து தொழக்கூடிய ரக்காத்துகள் ஆரம்பமானதா அல்லது இறுதியானதா என்று பார்த்தோம். அதிலே சொல்லப்பட்டுச்சு இமாமோடு தொழுது தொழுகை தான் 1வது ரக்காத், 2வது ரக்காத் என்பதாக கணக்கிடப்படும். இவர் எழுந்து தனியாக தொழுகக்கூடிய சலாமுக்கு பிறகு எழுந்து நின்று தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, அது பின்னால் உள்ளதாகத்தான் கருதப்படும். அதற்கு உதாரணம் தான் சுபுஹுடைய தொழுகையில குனூத் ஓதுறது. சுபுஹுடைய தொழுகையில முதல் ரக்காத்துல இமாமோட 2வது ரக்காத்துல வந்து சேர்றாரு. இமாம் 2வது ரக்காத்தில் குனூத் ஓதுவார். இவரும் இமாமோடு சேர்ந்து குனூத் ஓதிவிட்டார். இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்பாக இவர் 1 ரக்காத் எழுந்து தொழ வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த முதல் ரக்காத், இது ஒரு ரக்காத் இருக்குது, இது முதலாவதா அல்லது இறுதியானதா 2வதா என்று பார்க்க போனால் இது 2வது ரக்காத் தான். இமாமோடு அவர் தொழுதாரே, அதுதான் முதல் ரக்காத், இது 2வது ரக்காத் என்பதாகத்தான் கணிக்கப்படும். அந்த அடிப்படையிலே இவர் தனியாக எழுந்து தொழும் போதும் குனூத்தை ஓதித்தான் ஆக வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அடுத்து ஜமாஅத்துடைய தொழுகைக்காக நிபந்தனைகள். ஜமாத்துடைய தொழுகைக்கு 2 நிபந்தனைகள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. 2 நிபந்தனைகள் இருக்கணும். முதலாவது நிபந்தனை என்ன? ஜமாத்துடைய தொழுகைக்கு நிய்யத்துல் குதுவத்தி வல் இமாமத்தி, அதாவது இமாமத்திற்கும் சரி குதுவத் பின்பற்றுவதற்கும் சரி நிய்யத் இருக்கணுங்கிறது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, 2வது ஷர்த் என்று எடுத்துக்கொண்டால் முத்தாபாத்துல் இமாமினா இமாமை பின்பற்றி தொழுவது. ஒவ்வொரு செயல்களில் இமாமை பின்பற்றி தொழுவது அவசியமாக இருக்கிறது. சொற்களும் சரி செயலும் சரி இமாமை பின்பற்ற வேண்டும் என்பது தெரிஞ்சுக்கணும். அப்படி பின்பற்றாம போகுதுன்னு சொன்னால் அது எந்த இடங்களா இருக்கும்? முத்தாபாத்துல் இமாம்ங்கிறது 2வது நிபந்தனை சொன்னோம்.
இமாமை பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயம் அவசியமான விஷயம். இல்லை தொழுகை வீணாயிடக்கூடாது. அப்போ இமாமை பின்பற்றக்கூடிய நிலை என்பது செயல்களிலே இருக்கும். அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இமாம் முடிக்கும் பொழுது இமாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்றாரு, ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிக்கும் போது இவர் பின்னாடி இருப்பார். இமாம் முடிக்க, அதாவது முடிவுக்கு நெருங்கும் போது இவர் ஆரம்பிச்சிருப்பார். இமாம் முடிவுக்கு நெருங்கும் போது இவர் உதாரணமா என்ன, அதாவது இமாம் என்ன செய்றாரு, சஜிதாக்கு போறாரு, சஜிதால இருக்கார். இமாம் சஜிதாக்கு போகும்போது இவர் சஜிதாக்கு போகிறதுக்கு ரெடியாக ஆயத்தமா இருப்பார். இமாம் சஜிதால போய் தலையை வச்சுட்டாருன்னு சொன்னா இவர் நினைச்சுவார், போக ஆரம்பிச்சிருவார். அப்போ இதுல வந்து இமாமோட எல்லாமே பின்பற்றி தான் சொல்லணும். இமாமுக்கு பின்னாடியே தான் பின்தொடர்ந்து தான் போகணும். ஒரு இரு விஷயங்களை தவிர, ஓரிரு விஷயங்களை தவிர. என்னது அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு, இமாமோட இணைஞ்சு செய்யணும். அதுலதான் சவாபு நன்மை இருக்கு. அது என்ன, அல்ஹம்துலில்லாஹ் ஓதியதற்கு பின்பாக ஆமீன் என்று சொல்வது இருக்குது. ஜஹரியான தொழுகையில, சப்தமிட்டு ஓதுற தொழுகையில ஆமீன் என்று சொல்வது இமாமுடன் இணைந்து தான் ஆமீன் சொல்வது சிறந்தது. இமாமோட இணைந்து ஆமீன் சொல்லு, சரி. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கு, சில விஷயங்கள் ரொம்ப இமாமுக்கு பின்னாடி தான் கண்டிப்பாக செஞ்சாகணும். அதை சேர்ந்து செஞ்சா அது நமக்கு ஆபத்தாயிரும். அந்த மாதிரி செயல்களில் தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்பத்தில் கட்டக்கூடிய தக்பீரை தஹரீமா இருக்குது. இது வந்து என்ன செய்யக்கூடாது, இமாமோடு சேர்ந்து செய்யக்கூடாது. அதுல எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால என்ன செய்யறது, இமாம் தக்பீர் தஹரீமா கெட்டியதற்கு பின்பாக அல்லாஹு அக்பர் என்று இமாம் சப்தம் கேட்கும். செயல், அவருடைய தக்பீர் கட்டக்கூடிய செயல், சொல்லும் செயலும் முடிந்து விட்டதா என்பதை நன்கு அறிந்து கொண்டு இவர் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் தஹரீமா கெட்ட ஆரம்பிக்கணும். தக்பீர் தஹரீமா கெட்ட ஆரம்பிக்கணும். இதுல வந்து இமாமோடு இணைந்துட்டாலும் சரி, அல்லது இமாமை முந்திட்டாலும் சரி, எந்த அளவுக்கு இமாமோட இணைஞ்சு நான் கெட்டிட்டனோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தா கூட அது தக்பீர் தஹரீமா நிகழாம போயிடும். இவர் திரும்ப தொழுகை நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நாம் பார்த்தோம். சரி, அப்ப இமாமுக்குரிய சில ஒழுக்கங்கள் அதில் சொல்லப்பட்டுச்சு. அதுல ஒரு விஷயம் குறிப்பா வந்து, இமாம் முதல் ரக்காத்துடைய ருக்குவில் இருக்கிறார் அல்லது கடைசி ரக்காத்துடைய தஷஹுதில் இருக்கும் பொழுது ஒருவர் பள்ளிக்கு வந்து விட்டார் என்பதை இமாம் உணர்ந்தால் அவருக்காக என்ன செய்யலாம், எதிர்பார்ப்பது சுன்னத்தாக்கப்படும். அதுவும் இதுல ஆள் பிரிக்கக்கூடாது, சிறந்தவர் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்பதெல்லாம் நினைக்க கூடாதுங்கிற விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டோம். சரி, அதே மாதிரி இருந்து ஒருத்தர் இமாம் தனியா தொழுறான்னு சொன்னா, ஒருத்தர் வந்து சஃப்ல தனியா தொழுறான்னு, அது சரி, இது விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி 2வது ஜமாத் விஷயம் பேசப்பட்டுச்சு. நம்ம இமாமுக்கு வந்து கிராத்துல தவறு ஏற்பட்ட எடுத்து கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டுச்சு. சரி, அடுத்து இது இமாமுடைய அந்த முத்தாபாத் பின்பற்றக்கூடிய விஷயத்துல இமாமை வந்து முந்தக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ அதே நேரத்தில் ஒரு சில விஷயம் சொன்ன, இமாமுக்கு கிராத் எடுத்து கொடுக்கறது. இமாம் ஒரு இடத்துல எப்போ எடுத்து கொடுக்கணும், இமாம் நின்றுட்டார், ஓதிட்டு இருந்தவர் நின்றுட்டார், அல்லது விஷயத்தை மறந்துட்டார், இப்போ என்ன செய்யறது, மாமும் கொஞ்சம் சத்தமா என்னது அவர் கேட்கும்படியாக அவருக்கு எடுத்து கொடுக்கலாம். இது சொல்லாக இருந்தால். செயலாக இருந்தால் என்ன செய்வாங்க, இமாம் மௌமுமானவர் சுபஹானல்லாஹ் என்று சொல்வார். பெண்ணாக இருந்தால் என்ன செய்வாங்க, லேசா இப்படி கை அதாவது வலது இடது கையுடைய பின்புறத்தில் வலது கையுடைய உள்ளங்கையை தட்டுவாங்க. இதெல்லாம் சொல்லியும் சரி, இமாமுக்கு எந்த செயல் விடுபட்டிருக்குங்கிற ஞாபகம் இருந்தால் தான் அதை செய்வார். இமாம் மாமுமின்கள் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, எதையாவது ஒன்று செய்யக்கூடாது, ஞாபகப்படுத்தி சரியான முறை ஞாபகம் வச்சு தான் செய்யணும். சரி, அடுத்த விஷயம் பார்த்தோம், இஸ்திக்லாஃப்னு பார்த்தோம். இஸ்திக்லாஃப்னா என்ன, அதாவது தொழுகைக்காக வேண்டி இமாம் நாயிபை நியமித்தல். இமாம் தொழுது கொண்டிருக்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு நிலையில தொழுகையை முறிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது, அல்லது தொழுகை முறிந்து விட்டது. இப்போ அவர் நினைச்சுவார், தன்னை பின்பற்றி தொழக்கூடியவருக்கு ஒரு நாயிபை ஏற்படுத்துவார் என்பதாக சொன்னோம். நாயிபை ஏற்படுத்துறது 3 விதமான, 3 பேர்களை நாயிபாக ஏற்படுத்தலாம். ஒன்று தொழுகையிலேயே உள்ளே இருக்கக்கூடியவர், தொழுது கொண்டு இருக்கக்கூடியவர், உள்ளேயே தொழுது கொண்டு இருக்கக்கூடிய மாமும், ஆரம்பத்திலிருந்தே தொழுது கொண்டு இருக்கார் இவர். அல்லது மஸ்பூக், ஒரு ரக்காத் 2 ரக்காத் தவற விட்டவர் மஸ்பூக் அவர். அல்லது 3வது எடுத்துக்கொண்டா அவர் மாமும் கிடையாது, மஸ்பூக்கும் கிடையாது, இப்பதான் உள்ள வரார், வெளியில உள்ள இருந்து தொழுகைக்குள்ள நுழைய போறார். இந்த 3 பேர்ல யாரையினாலும் என்ன செய்யலாம், நாயிபாக ஏற்படுத்தலாம் இமாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதுல. என்னன்னு சொன்னா, தொழுகையை தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் உள்ளே இவரோடு தான், இமாமோடு தான் ஆரம்பத்திலிருந்து தொழுது கொண்டிருக்கிறார், அவரை நாயிபாக நியமிக்க வேண்டும் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை, முத்தலக்கன் பொதுவாக அவர் என்ன செய்யலாம். ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்து இமாமை பின்பற்றி தொழுகிறார், அதனால எந்த நிலையில் இருக்கார் எல்லாமே தெரியும். இது ஒன்றும். மஸ்பூக்கையோ அல்லது திடீரென ஒருவரையோ புதிதாகையோ நாயிபாக நியமிக்க வேண்டும் என்றால் ஒன்று எப்படி இருக்கணும், 1வது ரக்காத்தா இருக்கணும் அல்லது 3வது ரக்காத்தா இருக்கணும். இந்த 2ல தான் எதுலையாவது ஒன்று நாயிபாக நியமிக்க முடியுமே ஒழிய
இரண்டாவது நான்காவது ரக்காத்தில் நாயிபாக நியமிக்க முடியாது. அந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அதனால என்னது, அந்த இடத்துல இமாம் வந்து என்னது, அதே நேரத்தில் சரி, இது ஒன்று, இது இமாமுக்குரியது. இதே இது மக்கள் ஒருத்தரை நாயிபா நியமிக்கிறாங்கன்னு சொன்னால் அவரை தான் என்ன செய்யப்படும், முற்படுத்தப்படும். அதே மாதிரி மக்கள் என்ன செய்கிறாங்க, இவர் வந்து தொழுகை முறிந்தவுடன் மக்கள் ஒரு ருக்குனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இமாமுக்கு என்ன செய்ய தேவையில்லை, நாயிபை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. சரி, மஸ்பூக்கு சப்போஸ் மஸ்பூக்கையோ புதிதாக வந்தவரை நாய்பாக நியமிக்கப்பட்டால் அவர்கள் கவனித்துக் கொள்வாங்க. கொஞ்சம் மக்களுடைய நிலை எப்படி, தொழுகையில எந்த நிலையில் இருக்குங்கிறத கவனிச்சு என்ன செய்வாங்க, இவர்கள் தொழுகையை பூர்த்தி செய்வார்கள். சரி, அடுத்து இமாமத்துடைய விஷயம் வந்துச்சு. இமாமத்துடைய நிலையை பார்க்கும்போது இமாமாக யாரை முற்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது, யார் நன்கு மார்க்க ரீதியாக சட்டங்களை நன்கு தெரிந்திருக்கிறாரோ, தொழுகை சம்பந்தமான சட்டங்களை தெரிந்திருக்கிறாரோ அவரை முதலாவதாக, அடுத்து நல்லா ஓதக்கூடியவர், அதுக்கப்புறம் பேணுதலுடையவர், அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்தால முந்தியவர், அப்புறம் அவருடைய குழந்தைகள், இப்படி வந்து வயதால முந்தியவர், இப்படி வரிசையாக நினைச்சப்பட்டுச்சு. நமக்கு நிலைகள் சொல்லப்பட்டு கொண்டே வந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் நினைச்சணும் தொழுகையில நபர்களை முற்படுத்துவது விஷயமாக இருக்குது. அடுத்து சப்தத்தாலையும் சரி, குணத்தாலையும் சரி, செயல்பாடுகளாலும் சிறந்தவராக இருப்பது ரொம்ப நல்லதா இருக்கு. ஒரு வீட்டிலேயோ, ஒரு வீட்டில் தொழ போறாருன்னா அந்த வீட்டுடைய அவர் வாடகைக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவரை தான் முற்படுத்தணும். பள்ளியாக இருந்தால் அங்கு இமாம் நியமிக்கப்பட்டிருந்தால் இமாம் தான் என்ன செய்யப்படுவார், இமாம் தான் அங்கு முற்படுத்தப்படுவார், இமாம் தான் தொழ வைப்பார். அதே மாதிரி சுல்தான் ஆலம் அவராக இருந்தால் என்ன செய்யலாம், அவரும் என்னது, அவங்களுக்கு 2 பேருக்கும் என்னது, இவங்க 2 பேரும் தான் மெயினா. யாரு, இமாமாக இருந்தால் பள்ளியில் அவர் தான் முற்படுத்தப்படுவார், வீடாக இருந்தால் வீட்டுக்கு உரியவர், வீட்டுக்கு சொந்தக்காரர் அல்லது வாடகைக்கு இருக்கக்கூடியவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த வீட்டில் உள்ளவர் தான் முற்படுத்தப்படுவார். சரி, அதே மாதிரி யார் யாரை பின்பற்றக்கூடாது என்ற விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டது. அது மாதிரி இவ்வாறு ஒவ்வொரு இடத்துல எப்படி நிற்கணும், நம்ம முன்னாடி நிற்கணும், அவங்க பின்னாடி நிற்கணும். அடுத்து உயரம் தாழ்வு, இமாமும் மாமுமும் மேலும் கீழுமாக நிற்கக்கூடாது. அப்படி நின்னால் அதனுடைய நிலை என்ன, அல்லது தூரமாக நிற்கிறாங்க, தூரமாக நின்னா அவங்களுக்குள்ள நிலை என்ன, ஒரு கட்டடத்தில் இரு கட்டடத்தில் நிற்கிறாங்க, ஒருவர் அதாவது மஸ்ஜிதிலே இன்னொரு வெளி கட்டடத்தில் நின்னால் அங்கு சட்டம் என்ன, அல்லது 2 பேருமே எங்கே இருக்காங்க, வெளியில நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவனுடைய சட்டம் என்ன என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். அதுபோல் 2 பேரும் என்னது, வேற வேற பள்ளிவாசல்ல ஒரே பள்ளியில நின்னாங்கன்னா அந்நிலை என்ன, வெளியில ஒருவர் பள்ளியில் நிற்கிறாரு, ஒருவர் வெளியில் நின்றார்னா பள்ளியினுடைய கடைசி எண்டில் இருந்து பள்ளியுடைய கடைசியிலிருந்து அவர் நிற்கக்கூடிய தூரத்துக்கும் 300 கிலோமீட்டருக்கு உள்ளாக, 300 முழத்திற்கு உள்ளாக இருக்கணும். 300 முழம்னா 450 அடி அல்லது 5400 இன்ச்சு, இதுக்கு உள்ளதான் இருக்கணுங்கிற இன்ச், அதுக்குள்ளதான் இருக்கணுங்கிறத சொன்னோம். அதே மாதிரி வேற வேற இடத்துல நின்னாங்க, இவரு வேற இடத்துல, இமாமும் ஒரு இடத்துல, இவரு ஒரு இடத்துல, 2மே பள்ளி கிடையாதுன்னு சொன்னா அங்கே 2 பேருக்கு மத்தியில் உள்ள இணைப்புகள், வலது பக்கம் இடது பக்கம்னா எப்படி இணைப்பு இருக்கணும், பின்பக்கமாக இருந்தால் அதனுடைய இணைப்பு என்ன என்பதை நாம் பார்த்தோம். அதே போல காபாக்குள்ள, அதாவது அதே மாதிரி தூரமாக நிற்கிறாரு, அதாவது வேற வேற கட்டிடத்தில் நிற்கும் போது என்ன செய்யறாங்க, வெளி மைதானத்தினால என்னங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அதே நேரத்தில் இமாம் நிற்கிறார், அவருக்கு பின்னாடி நிறைய வரிசையாக சஃபு நின்றுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது 500 மைல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனையோ மைல்கள் தூரமாக இருந்தாலும் கடைசி சஃபு எவ்வளோ தூரம் இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜமாத்தோட தொழுவதாக தான் கருதப்படும். ஏன்னா அங்கே தொடர்பு இருக்கிறதுனால. அப்போ இது விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்போ அதோட என்னது, சில முக்கியமான ஒரு சில விஷயங்களையும் பார்த்து விட்டு செல்வோம் என்பதற்காக இந்த பாடம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் பாருங்க. அதாவது பொதுவாக இந்த ஜமாத்துடைய விஷயத்துல நம்ம 2 விஷயம் சொன்னோம். ஒன்று வந்து சில இடத்துல வரும் சஹல் இக்திதா, லா தசிஹுல் இக்திதா, லா யசிஹுல் இக்திதான்னு வரும், லா தசிஹு சலாத் என்பதாக வரும். லா தசிஹு சலாத்து அப்படின்னா, லா தசிஹு சலாத்துன்னு என்ன, தொழுகையே கூடாது. அப்படி ஒரு ஜமாத்தோட தொழுதாலும் தொழுகை கூடவில்லை என்றால், லா தசிஹுல் இக்திதா என்று சொன்னால், லா தசிஹு சலாத் என்பதாக சொன்னால் இவருடைய தொழுகை கூடலை, தொழுகையே கூடலைங்கும் போது இக்திதா என்பது கண்டிப்பாக கூடாது. இது ஒரு விஷயம். அப்போ மற்றவங்களுக்கு என்னது கூடியிருக்கும், மற்றவங்க இப்போ அது இவர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம், இவர் ஒருத்தருக்கு மட்டும் தொழுகை கூடலை, அப்போ மற்றவங்களுக்கு கூடியிருக்கலாம், அவங்க இக்திதாவும் கூடலாம், தொழுகையும் கூடியிருக்கலாம். சரி, இது ஒரு விஷயம். அப்போ இது வந்து தொழுகை கூடலை அப்படின்னு சொல்லி சொன்னோம். சில இடங்களில் இக்திதா கூடாதுன்னு வரும். இக்திதா நிறைவேறாமல் ஆகிவிட்டதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இக்திதா நிறைவேறாமல் ஆகிவிட்டதுன்னா இவர் ஜமாத்தோடு தொழுது கூடாது. அப்போ வந்து
இவருக்கு அந்த ஜமாத்துடைய அந்த நன்மை கிடைக்கவில்லை. ஜமாத்துடன் நிறைவேற்றிய அந்த சவாப் என்பது கிடைக்கல. ஜமாத்துடன் தொழுகையுடைய அந்தஸ்து இவருடைய தொழுகை பெறவில்லை அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல ரெண்டு நிலை இருக்கு. என்ன, ஒரு நிலையில வந்து இவர் இக்திதா கூடவில்லை என்று சொன்னா, முதல் ஒரு நிலை என்னன்னு சொன்னா, அவருக்கு தொழுகையும் கூடியிருக்காது, இக்திதாவும் கூடியிருக்காது. ஏன்னு சொன்னா இவர் என்ன செய்ய முடியாது, சும்மா வெறுமனே ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, எந்தவித இதுவும் இல்லாம பின்பற்ற முடியாது. எந்தவித நியத்தும் இல்லாம ஒருவரை பின்பற்ற முடியாது. அப்ப இக்திதா கூடலன்னு சொன்னா, இவர் அவரை பின்பற்றி தொழுதிருக்காருன்னு சொன்னா அதனுடைய தொழுகை என்ன செஞ்சணும், வீணாக்கிறோம். அவ அங்க தொழுகையும் கூடல, இக்திதாவும் கூடல. ஒரு சில நிலைகள் இருக்குது, இக்திதா கூடவில்லை என்று சொன்னால் அங்கு இவருக்கு தொழுகை கூடிவிடும், இக்திதா மட்டும்தான் கூடியிருக்காது. அதாவது பின்பற்றியது மட்டும்தான், அதற்குரிய நன்மை மட்டும்தான் கிடைத்திருக்காது, பின்பற்றிய ஜமாத்துடைய அந்த நிலை மட்டும்தான் ஏற்பட்டிருக்காது, மாறாக இவருடைய தொழுகை கூடியிருக்கும். அப்படிப்பட்ட நிலைகள் இருந்துச்சுன்னு சொன்னா அங்க இவர் தனியாக தொழுத நன்மை கிடைக்கும். எப்படி உதாரணமா எடுத்துக்கிட்டா, இமாம் தொழுது கொண்டு இருக்கும்போது தொழுது முடிச்சிட்டார், இமாமோட தொழுது முடிச்சாச்சு, பார்த்தா பிறகுதான் தெரியுது இமாம் முஹதிஸா இருந்தாரு, இமாம் ஹதஸ் உடையவராக இருந்தார் என்பது தெரிய வந்தால் இப்பொழுது இமாம் தன்னுடைய தொழுகையை மீட்டிக் கொள்வார், அதனுடைய விஷயம் வேற. ஆனா இக்திதா செஞ்சாங்கல்ல பின்னாடி தொழுதவங்க, அங்க லாத் யஸ்ஹுல் இக்திதா, பின்பற்றியது என்பது கூடாமல் போய்விடும், பின்பற்றி தொழுது கூடாமல் போய்விடும். ஆனால் இவருடைய தொழுகை கூடிவிடும். தொழுகை ஒரு மீட்டர் தேவையில்லை, தொழுகை கூடிடுச்சு, ஆனா இக்திதா என்பது அங்க கூடாமல் போயிடுச்சு. அப்போ இவர் ஜமாத்தோடு தொழுததாக கருதப்படாது, தனியாக தொழுதுடைய நன்மை கிடைக்குமே ஒழிய தொழுகை இவரை என்ன செய்யாது, தொழுகையே முறிந்து விட்டது, தொழுகையே சேராமலாகிவிட்டது என்பதாக சொல்ல முடியாது. இது ஒரு நிலைமை அவர் இமாம் முஹதிஸா இருந்தால். அதே போல் நஜாசத்தின் ஹஃபீஃபத்தின், மறைவான நஜிஸ், அதாவது தொழுது முடிச்ச உடனே தான் தெரியுது அவருக்கு லேசா என்னது நஜிஸ் பட்டிருக்குது, நஜிஸ் இருக்குங்கிறது அதுக்கு பிறகுதான் தெரியுது. இப்ப இந்த நிலைகள்ல இக்திதா என்பது கூடாது, இக்திதா கூடாது, லாயசிஹுல் இக்திதாம்பாங்க. ஆனா தொழுகை கூடிவிடும். ஏன், அவர் வந்து என்னது இந்த இடத்துல பின்பற்றினாலும் அந்த முஹதீஸ் அதன் காரணமாகத்தான் பின்னாடி தான் தெரிஞ்சு, அல்லது நஜாஸ் ஹஃபியானாலதான் என்ன ஏற்படல, அவருக்கு இக்திதா சரியாகல. அதனால இங்கே இக்திதா என்பது கூடவில்லை என்பதால் தொழுகை கூடாமலாகிவிட்டது என்று கிடையாது, அவருடைய தொழுகை கூடிவிடும். ஆனால் இமாம் திரும்ப தொழுகை மீட்டிக்கிடுவார். இங்கே வந்து இவருடைய தொழுகை கூடிவிடுமானால் முன்ஃபரிதாகத்தான், தனியாக தொழுதவராகத்தான் இவர் கருதப்படுவார் என்பதை தெரிந்து கொள்ளணும். சரி, இது ஒரு விஷயம். அடுத்து ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அதாவது ஜமாத்துடைய நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் கொஞ்சம் தொழுகை பாத்தில் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒன்றாவது வந்து ஃபைன் சாபா பிலா நியச்சி, நம்ம இதான் அந்த மசாயில் சொன்னோம், ஒருத்தரை பின்பற்றாரு எந்த நியத்தும் இல்லாமல், நியத்து மேன்னு சொன்னோம், நியத்து இல்லாமல் பின்பற்றினார். இப்போதான் நம்ம சொன்னோம்ல, இங்கே வந்து ஒருத்தர் இக்திதா வந்து என்ன செய்யறாரு, அவருக்கு கூடலை, இக்திதாவே அவருக்கு நடைபெறலை. அப்போ இந்த இடத்துல இக்திதா நடைபெறல, காரணம் என்ன, இக்திதா நடைபெறவில்லை என்றால் அவர் அவரை பின்பற்றி தொழுதாலும் கூடாது. ஏன், நியத்து இல்லாமல் பின்பற்ற மாதிரி, சும்மா யாரையா ஒரு மனுஷனை பின்பற்றி தொழுதா ஆகிவிடும். அப்போ இந்த இடத்துல நியத்து இல்லாமல் ஒருவரை பின்பற்றினால், நியத்து இல்லாமல் ஒரு மனிதரை பின்பற்றினால் பத்தல சலாத், அவருடைய தொழுகை முறிந்துவிடும். அப்போ நீயத்தோட பின்பற்றினா தொழுகை கூட, நீயத்து இல்லாமல் இவர் என்ன செஞ்சாரு, அவர் குனிகிற மாதிரி குனிஞ்சாரு, அவர் சமையல்லா ஒளிமனமிதா போற மாதிரி போனாரு, அவர் கூ போன மாதிரி போனாருன்னு சொன்னா இவருடைய தொழுகை வீணாகிவிடும். இது ஒரு நிலைமை. சரி, ரெண்டாவது நிலைமை என்னன்னா, ஏற்கனவே என்னது மாமும், இமாம் தொலை வச்சிட்டு இருக்காரு, பின்னாடி ஒரு மாமும் தொழுது கொண்டு இருக்கார். இப்ப அவர் தொழுதுட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி அவரும் என்ன செய்யறாரு, இமாமை பின்பற்றி முக்ததியாக மாமுமாக நின்றுதான் தொழுது கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய நிலையும் இக்திதாவுடைய நிலை, பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலைதான். இந்த நிலையில இன்னொரு மனிதர் வந்து அந்த மனிதரை யார் பின்பற்றி கொண்டு தொழுகிறாரோ அவரை பின்பற்ற நாடினால் இவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். யாருடைய தொழுகை, யார் வந்து பின்பற்ற வராரோ அவருடைய தொழுகை பாத்திலாகிடும். பின்னாடி தொழுது கொண்டிருக்கக்கூடிய தொழுகையில எந்த இடையூறும் ஏற்படாது, எந்த இடையூறும் ஏற்படாது. அதனால என்னது, அது விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். அதே நேரத்துல வந்து இப்ப நம்ம சொல்றோம், இப்ப நம்ம சொன்னோம் மஸ்பூக்கா ஒருத்தர் இருக்காரு, மஸ்பூக் தொழுது முடிச்சிட்டாரு, ஒருத்தர் மஸ்பூக்கா தொழுது கொண்டு இருக்காரு, அவர் ஒருத்தரை பின்பற்றினவர் தானே, அதனாலதான் ஹால இக்திதாயின்னு சொல்றாங்க. பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது மஸ்பூக்கா இருக்காரு, இவர் வந்தாரு, அவரை தொட்டாரு, அவரோட ஜமாத்தா தொழுதாருன்னா அங்கு தொழுகை கூடியும் ஜமாத்துடைய நன்மையும் கிடைத்து விடும். அதே போல ஒருத்தர் தனியார் தொழுது கொண்டு இருக்காரு, அவர் வந்து தொட்டாரு, அவரை பின்பற்றி தொழுகிறாரு, இதுவும் என்னது
தொழுகை கூடிவிடும். இது ஜமாத்து நன்மையும் கிடைச்சிடும். இப்ப அவர் ஒரு இமாமை பின்பற்றி கொண்டிருக்கும் நிலையில் இவர் அவரை வந்து பின்பற்றினால் தொழுகை வீணாகிவிடும். தொழுகை வீணாகிவிடும். சரி, இப்ப அடுத்த விஷயம் வந்து இமாமோட தொழுது கொண்டு இருக்கார். இமாமோடு தொழுது கொண்டு இருக்கிறார். இமாமோடு தொழுகும் பொழுது என்ன ஏற்படுது? இவர் கிராத் ஓதுறார். அப்ப என்ன செய்யறாரு? இமாமோட தொழும் போது இவர் பின்னாடி பின்தங்குறார். அதாவது இமாமோடு என்ன செய்ய இணைந்து இவரால் போக முடியவில்லை. பிருக்னைனி அம்தன் பத்தல சலாத்துஹு. இங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இப்போ இமாம பின்பற்றி தொழுது கொண்டு இருக்கார். தொழுது கொண்டு இருக்கும் போது இமாமை விட ஒரு ருக்குன்னு என்ன செய்யறாரு? முந்துனா சரி வராது. சரி, திரும்ப நினைச்சு வந்து இமாமோட சேர்ந்து கொள்ளும். இது விஷயம். இப்போ இமாம் ருக்கு செய்கிறாரு. ருக்கு செய்து முடிச்சு சமியல்லாஹு லிமன் ஹமிதா அதற்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே நிற்கிறார். இப்போ இவர் எந்திரிச்சிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே சொல்ல வர மசாலா என்னன்னா, ஒரு ருக்குன் ஒரு ருக்குன் பின்தங்கலாம். ஒரு ருக்குன் பின்தங்கலாம். அதாவது ஒரு விஷயம், அதாவது இமாமை வந்து இவர் முந்துறார், ஒரு ருக்குனை மிந்திறார். ருக்கு செஞ்சுட்டாரு, சமையலா அலிமன் தான் வந்துட்டார். வந்து அங்கே நிற்கிறார். இது வரைக்கும் இமாம் ருக்குல இருந்து சமையலா அலிமன் மீதாக வரட்டும்னு சொல்லி நிற்கிறார். இப்போ இங்கே தொழுகு புரியாது, ஹராமுன்னு சொல்லி சொன்னோம். அதே நேரத்தில் 2 ருக்குன் வேணும்னே முந்துறார். 2 ருக்குன், அதாவது இமாமுக்கு இவருக்கு மத்தியில் 2 ருக்குனும் வேணும்னே. இமாம் நிலையில தான் நிற்கிறாரு, இல்லை இமாம் ருக்குல தான் நிற்கிறாரு. இவர் ருக்குல இருந்து சமையல்லா தான் வந்து என்ன செஞ்சார்? சஜிதா போயிட்டார். சஜிதா போயிட்டா அப்போ என்னது? ருக்கு நிலை வந்து ஒரு சிறிய ருக்குன், சஜிதா முதல் சஜிதா என்னது? 2வது ருக்குன். இப்போ அதுலேருந்து எந்திரிச்சாருன்னு சொன்னால் தொழுகை இவருக்கு பாத்திலார். 2 ருக்கூனை விட இமாம் வேணுமென்றே எனது இமாமை விட 2 ருக்கூன் மிந்தினால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். சரி, அடுத்ததாக சொல்றாங்க, அதாவது ஒயின் தஹல்லஃப பி ருக்குனின் பிலா உத்ரின் குறிக. மேலே அதே மாதிரி தான் சொன்னோம். அதாவது 2 ருக்கூன் இருக்குது, ஒரு ருக்கூனை மிந்தி போயிட்டாரு, ஒரு ருக்கூனை முந்திட்டார், ஒரு ருக்கூனை இமாமோட முந்தி போறாரு, முடிச்சுட்டு வந்து அப்படியே நிற்கிறார் இமாமோட்டன்னு சொல்லி. இது ஹராம் சொல்லி சொன்னோம். நான் 2 ருக்கூன் முந்திட்டாருன்னு சொல்லி சொன்னா தொழுகை கூடாது, பாத்தில் ஆயிரும் சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அது முன்னாடி போறது இமாமை விட. இது இமாமுக்கு பின்னாடி போறதுல ஒரு ருக்குன் பின்னாடி போனாரு, எந்த தங்கடமும் காரணமும் இல்லாமல் இமாமுக்கு பின்னாடியே செல்றான்னு சொன்னா இங்க நம்ம மக்ரூ என்பதாக சொல்றோம். அதே நேரத்தில் 2 ருக்குன் முந்திட்டார், 2 ருக்குன் பிந்திட்டார். இமாம் வந்து என்னது? ருக்குல இமாம் ருக்கு செஞ்சு எந்திரிச்சு சமீல்லா அலிமனம் தான் முடிச்சு சுஜூதுக்கு என்ன செய்யறாரு? போறாரு. அதான் சொல்றோம். அதாவது இவர் கியாமில் நிற்கிறார், இவர் கியாமில் நிற்கிறாரு, இமாம் ருக்கு போனார் 1, 2வது சமீல்லா அலிமன் தான் இருந்தார் 2, 3வது நினைச்சிட்டார் சஜிதாக்கப்பட்ட 2 ருக்குன்னு இருக்கு. இவர் நினைச்சிட்டாரு இமாமுக்கு பின்தங்கிட்டார். அல்லது இவர் ருக்குல இருக்கார், இமாம் நிலைக்கு வந்துட்டார் 1, 2வது இமாம் எங்கே போயிட்டார்? சஜிதாக்கு போயிட்டார் 2, 2 ருக்குல இருக்கார். 2வது ருக்குல இருந்து எந்திரிச்சிட்டாரு, 2 ருக்குன்னு முடிஞ்சிட்டுன்னு சொன்னா இவருடைய தொழுகை பாத்திலாகிடும். இப்போ அதாவது 2 ருக்குன் பின்தங்கினார், 2 ருக்குன் பின்தங்கினார், முன்தங்கினால் அதே நல்லா தான் சொன்னோம். சரி, இது வந்து சாதாரணம். அதே நேரத்தில் இவர் தக்பீர் கட்டி ஓதிட்டு இருக்கார். தக்பீர் இன்னைக்கு நிலையில் நிற்கிறார். இவர் நிலையில் நிற்கும் போது இமாம் ருக்குக்கு போனார், இவர் நிலையில தான் நிற்கிறார், பிரச்சனை இல்லை. இமாம் சமீல் ஆலமின் தான் வந்தார், இவர் நிலையில தான் நிற்கிறார். இமாம் எங்க போயிட்டாரு? இமாமும் சஜிதாக்கா வேண்டி குனிய ஆரம்பிச்சிட்டார். இன்னும் சஜிதாக்கு போய் சேரல, குனிஞ்சிட்டாலே போது இவருடைய தொழுகையை பார்த்துட்டார். அப்பவுமே ஒரு நிலையில தான் நிற்கிறார். இவர் இமாம் ருக்குக்கு போகும்போது நிலையில நின்னாரு, 2வது இமாம் சமீல் ஆலமின் தான் வரும்போது நிலையில் நின்னாரு. இப்போ 2 ருக்குன் நெருங்கி முடிஞ்சிட்டு, 2 ருக்குன் ஆயிடுச்சு. இப்போ 3வது ருக்குன் ஆரம்பிச்சிட்டாலே 2 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 3வதுக்காக வேண்டி சஜிதாக்கு போறதுக்காக அவர் குனிஞ்சிட்டாலே அவருடைய தொழுகை பாத்திலாகிடும். 2 ருக்குன் என்ன செஞ்சிட்டாரு? இமாமை விட பின்தங்கிட்டார். சரி, அடுத்து ஃபைன் ஃபஅலஹா பத்தலத் ஸலாத்துஹு. இது ஒரு மசாயில்.
இந்த இடத்துல நம்ம எதெல்லாம் பத்தலத் சலாத்துஹு என்று ஜமாத்துடைய தொழுகையில வந்திருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். முதலாவது பத்தலத் சலாத்துஹு, ரெண்டாவது விஷயம், மூணாவது பத்தலத் சலாத்துஹு, நாலாவது பத்தலத், அப்புறம் ஐந்தாவது பத்தலத், ஆறாவது விஷயம். 6 விஷயங்களை கொண்டு வந்திருக்கும். அப்போ இதில் 6வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, விஷயத்தை கவனிங்க. இமாமோட ஒருவர் பின்பற்றி தொழுது கொண்டிருக்கிறார். இமாம் ஒரு ஃபரலான விஷயத்தை விட்டு விட்டார். இமாமும் ருக்கு செய்யறத மறந்துட்டார். அல்லது சஜிதா ஒரு சஜிதாவோட எந்திரிச்சிட்டார். ஒரு சஜிதாவோட எந்திரிச்சிட்டார். ஒரே ஒரு சஜிதா செஞ்சார். 2வது சஜிதா செய்யல, நேராக கியாமுக்கு வந்துட்டார். இப்போ ஒரு ருக்குனை விட்டுட்டார், ஒரு ஃபரலை விட்டுட்டார். இப்போ என்ன செய்யலாம்? இவர் பின்னாடி தொழக்கூடியவர் பிரிஞ்சுறது வாஜிப். உடனே ஃப்ராக் ஆயிரும். இவரை விட்டு பிரிகிறங்கிற நியத்தை வச்சு பிரிஞ்சுறது வாஜிப் ஆகிவிட்டது ஒரு விஷயம். இது அவர் ஃபரலான ஒரு விஷயத்தை விட்டுட்டாருன்னா. சுன்னத்தான ஒரு விஷயத்தை விட்டார். சுன்னத்தான செயலை விட்டுட்டாருன்னா என்ன செய்யறது? சுன்னத்தான செயல் உதாரணமா தஷஹுதுல உட்காராம எந்திரிச்சிட்டார். 2வது ரக்காத்துல 4 ரக்காத் தொழுகையில அல்லது 3 ரக்காத் தொழுகையில முதலாவது தஷஹுதுல உட்காராம எந்திரிச்சு நிலைக்கு வந்துட்டார். நிலைக்கு வந்துட்டா என்ன சட்டம்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நிலைக்கு வந்ததுக்கு பிறகு, முழுமையாக வந்த பிறகு திரும்ப என்ன செஞ்சாரு? அவர் தஷஹுதுக்கு போனாருன்னு சொன்னா அது என்ன ஆயிரும்? தொழுக பாத்தில் ஆயிரும் சொல்லி சொன்னோம். ஏன்னா இது சுன்னத்து, அது ஃபரது. சரி. அதே நேரத்தில் 4வது ரக்காத்துடைய அல்லது கடைசி தஷஹுத மறந்துட்டு கியாமுக்கு வந்துட்டாரு, ஞாபகம் வந்துட்டா திரும்ப வந்துடணும். அப்போ இங்கே வரக்கூடாது. இமாம் நிலைக்கு போயிட்டார், சுன்னத்தை விட்டுட்டார். இப்போ இவர் என்ன செய்யறாரு? 2வது சார்ந்து எந்திரிக்கும்போது பார்க்குறாரு, இமாம் நிலைக்கு போயிட்டாரு, சுன்னத்தை விட்டுட்டாருன்னு சொன்னால் இவர் என்ன செய்ய தேவையில்லை, அங்கே உட்காந்து சுன்னத்தை நிறைவேற்ற தேவையில்லை, எந்திரிச்சு கூட இமாமோட போயிடணும். அதான் சட்டம். சப்போஸ் அவர் செய்தார், எப்படி செய்கிறாரு? தஃபஹுஷான முறையில். இப்போ எல்லாரும் நிலையில் நிற்கும் போது இவர் மட்டும் உட்காந்து அத்தஹியாத் ஓதிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு ஃபஹ்ஷாக இருக்கும், பார்க்கறதுக்கு விகாரமாக. அந்த ஜமாத்துடைய அந்த ஒரு கோர்வை, ஒரு ஒருங்கிணைப்பையே குலைக்கும்படியாக இருக்கிறது நல்லா தெரியும். அப்போ அந்த மாதிரி செய்தாருன்னு சொன்னான் ஃபைன் ஃபாயிலஹா, அவ்வாறு அந்த சுன்னத்தை அவர் நான் நிறைவேற்றினேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து தஷஹுதை ஓதினாரே என்றால் பத்தலத் சலாத்து, அவருடைய தொழுகை முறிந்துவிடும். அப்போ இத்தனை விஷயங்கள் என்ன செய்து தொழுகை முறிந்து. முதலாவது, நியத் இல்லாமல் எவரையாவது பின்பற்றினால் தொழுகை முறிந்து விடுகிறது. 2வது, ஒருவர் ஒரு இமாமை பின்பற்றி கொண்டிருக்கின்றார், அவரே முக்ததியாக நின்று கொண்டிருக்கும் நிலையிலே இவர் போய் என்ன செய்கிறார்? ஒருத்தர் போய் அவரை தொட்டு அவரோட சேர்ந்து ஜமாத்தை ஜாயின் பண்றாருன்னு சொன்னா, அவரை பின்பற்றாருன்னு சொன்னா, யாருக்கு பின்பற்றக்கூடியவர் இந்த கடைசியா போய் பின்பற்றார், அவருடைய தொழுகை முறிந்து விடும். அதே போல வேணுமென்றே 2 ருக்குன் என்ன செஞ்சாரு? முன்னாடி செஞ்சாருன்னு சொன்னாலும் தொழுகை முறிஞ்சிடும். சரி. அதே நேரத்தில் ஒரு ருக்குன் பின்னாடி போறாருன்னு சொன்னா, எந்த காரணம் இல்லாம மக்ரூ. 2 ருக்குன் பின்னாடி போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா தொழுகை பாத்திலாயிரும். ருக்குவும் யாத்திதாலும் முடிச்சுட்டு சஜிதாக்கே என்ன செஞ்சாரு? போயிட்டாரு. அப்போ 2 ருக்குன் என்ன செய்யறாரு? பின்னாடி போறாரு. அவங்க போயிட்டாரு, இவர் நிலையில் நிற்கிறார். அப்போ அதே மாதிரி அப்படி நிலையில் நிற்கும் போது இவர் என்ன செய்யறாரு? அடுத்து அதே மாதிரி என்ன செய்யறாங்க? இவங்க சஜிதாக்காக வேண்டி கீழே போறாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்பவுமே இவர் நிலையில தான் நிற்கிறார். அப்படின்னா தொழுகை பாத்தில். கடைசியில் ஒன்று சொன்னா, இமாம் ஒரு ஃபரலை விட்டுட்டாருன்னா இவர் தொழுகையை இமாமை விட்டு பிரிஞ்சிடுவார். சுண்ணத்தை விட்டாருன்னு சொன்னா இவர் இமாமோட பின்பற்றி தான் போவார். சப்போஸ் நான் அந்த சுண்ணத்தை நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஹ்ஷான முறையில் உட்காந்து ஒரு விகாரமா அங்கே உள்ள ஒருங்கிணைப்பையே குலைக்கும்படியாக செய்கிறாரு. ஒரு தானமாக தஷவுது உட்காந்து ஓதிட்டு இருக்காரு, எல்லாரும் கியாமில் இருந்தாங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நேரத்தில் இவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அப்போ எந்தெந்த விஷயங்களில் தொழுகை பாத்திலாகிவிடுமோ அதையெல்லாம் எச்சரிக்கையாக தெரிந்து கொண்டு நம்முடைய இக்திதாவை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல் சில விஷயங்கள் மக்ரூஹாக இருக்கும், சில விஷயங்கள் ஷக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை கொண்டு பிரச்சனைகள், அதை கொண்டு தொழுகை முறியக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயங்களை நன்கு கவனித்து இந்த சலாத்துல் ஜமாத்துடைய பாடத்தை நன்கு புரிந்து கொண்டு என்ன செய்கிறது? மனதில் நிறுத்தி அதை நாம் அமல் செய்ய வேண்டும், பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர் தர பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.